அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் உள்ள 2 தக்காளி, அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா தக்காளி வேகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இடையிடையில் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ உடச்சி வச்சுருக்கிற ஒரு முட்டையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு லைட்டாக வேகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்தளவு வெந்ததுக்கப்புறமா நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை தொக்கு ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்புறம் முட்டை தொக்கு வச்சு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.